கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஈசனுடைய அருளால் எல்லோருக்குமே நன்மைகளே நடக்கட்டுங்க. நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது கும்பராசி அன்பு நேயர்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்கும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லியிருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முக்கியமாக உங்களுக்கு எத்தனை % நன்மை தரக்கூடியதாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி. அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நினச்சி விரதம் இருந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நீதிமான். மேலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ சனிக்கிழமை எனக்கு தானமாக யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி அன்பணியர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் ராகு பகவான் இருக்காங்க. தனலாப அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ல் வக்ரகதியில் அமைஞ்சிருக்காரு. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். சில நேரத்தில் உறவுக்காக சூழ்நிலை கைதியாக வாழலாம். கண் திருஷ்டி மற்றும் காரிய தடைகள் உண்டாகும். வாழ்க்கையை பாதிக்கும் புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் பல முறை யோசித்து திட்டத்தை செயல்படுத்துவதும், தைரியம் இருந்தாலுமே கோபம் கூட இந்த நேரத்தில் குளிப்பறிக்கும். உடன் பிறந்தவர்களோடு குறிப்பாக இளைய சகோதரர்களோடு கருத்து வேறுபாடுகள் வரும். விட்டு கொடுத்து செல்லும் போது பின் நாட்களுக்கு பிறகு பிரச்சனைகளில் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவிகரமாக இருக்கும். மேலும் குடும்ப உறவினர்களின் பழைய கதையை பேசி வம்ப வளர்க்காமல் இருப்பது மன நிம்மதியை நிலைக்கச் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே குடும்ப பிரச்சனைகளை தங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வது நல்லது. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் வரக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தியாக பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இனி ஆரோக்கியம் சீராக இருக்கும். பம்பரமாக சுழன்று பணி செய்வீங்க. மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை இருக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுப காரிய விஷயங்கள் நடக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் குரு. அங்கனம் தன லாப ஸ்தானத்தில் குரு பகவான் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரமும் அடைஞ்சிருக்காரு. இந்த வக்ரத்தால் உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் தனவரவில் தடைகள் வரும். புதியவங்களை நம்பி பொறுப்புகளை எதுவும் ஒப்படைக்காதீங்க. ஏமாற்றத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் வரும். இது போன்ற நேரத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வணங்கி வருவது நன்மையை கொடுக்கும். திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வந்தீங்கன்னா மிகுந்த நன்மை பலன்கள் கிடைக்கும். மேலும் கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் நேரத்தில் செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைகிறாரு. எனவே இதனால் சுக்கிரமங்கல யோகம் உருவாகுது. மேலும் பிள்ளைகளின் கல்யாண சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க. மேலும் பெற்றோரின் மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்றவை நடைபெறும் சூழ்நிலை வந்திருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் தனுசு ராசிக்கு கார்த்திகை 20ஆம் தேதி செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது என்னைக்கும் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும். புதிய கூட்டாளிகள் இணைவாங்க. தள்ளி சென்ற ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும். அரசு வழியில் சலுகைகள் நிறையவே கிடைக்க பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க.
மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க. உழைப்பால் உயர்வடையும் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியும் ஜீவனாதிபதியும் செவ்வாய் இருப்பதால் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாகவும் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும். பொருளாதார நிலை உயரும். சகோதரர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்பீங்க. வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீங்க. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமான முடிவுக்கு வரும். சேமிப்பில் அக்கறை ஏற்படும். டிசம்பர் 6 முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் வருமானம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். வேலையின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். மாணவர்களுக்கு மாத பிற்பகுதிக்கு மேலே படிப்பில் அக்கறை வரும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 26, 27 மற்றும் டிசம்பர் 8, 9. செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட நன்மைகள் கிடைக்கும். மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிறரால் செய்ய முடியாத வேலையும் எளிதாக செய்து லாபம் காணும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. ராசிக்குள்ள ராசிநாதன் சனி யோகக்காரகன் ராக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும். குழப்பங்கள் நீங்கும். புதிய இடம் வீடு வாகன வசதி போன்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். புதிய முதலீடுகளை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அந்நியரால் ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும். மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பணியாட்களுக்கு ஏற்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரும். தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும். சிலர் தொழிலை விரிவுபடுத்துவாங்க. அதற்காக எதிர்பார்த்த பணமும் கிடைக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். இன்னும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். மாத பிற்பகுதிக்கு மேலே எதிர்பாராத வாய்ப்புகள் வரப்போகுது. தாராளமாக செலவு செய்யும் நிலை உருவாகும். வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. மேலும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 26 மற்றும் டிசம்பர் 4, 8. செய்ய வேண்டிய பரிகாரம் தில்லை காளிய வழிபட சங்கடம் விலகும். மேலும் போராட்டாத்தி 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகும் ஒவ்வொன்றையும் முன்னதாகவே அறிந்து அதற்கேற்று செயல்படும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக சொல்லப்படுது. குரு 6ஆவது இடத்துல வக்கரமாக இருப்பதால் குரு வக்கரம் அடையும் காலத்துக்கு முன்னாடி ராசிக்குரிய பலனை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பிள்ளைகளின் மீது அக்கறை அதிகமாக உண்டாகும். அவங்களுக்காக சேமிப்பை உயர்த்துவீங்க. எடுக்கும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். சிலருக்கு சொத்து சேரும். புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை வரும். சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுவதுமே சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் வலியுறுத்தப்படுது. மேலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 26, 30 மற்றும் டிசம்பர் 3, 8, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் பாலாம்பிகையை வழிபட நன்மை கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.